அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல நிஜம். ஏன் கதையல்ல நிஜம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், கேட்பது கதை போல் இருக்கும், ஆனால் அது நிஜ வாழ்க்கையிலே நடந்த உண்மை சம்பவம், கதை, வரலாறு என்பதற்காகத்தான் கதை என்ற வார்த்தை. இது நிஜம் என்று கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் இது கதையல்ல நிஜம். வெறும் கதை போல கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் உள்வாங்கி அந்த வழி நாம் நடக்க வேண்டும். அடுத்தவர்கள் என்ன வழி நடந்து பேரும் புகழும் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய அளவிலே நிற்கிறார்களோ அதுபோல நாமும் பெற வேண்டும் என்று சொன்னால், நாமும் நம்மையும் பலர் பேச வேண்டும் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர் யார் தெரியுமா? மதுரகவி பாஸ்கரதாஸ். 1892 ஜூன் 20 மதுரையிலே முத்துசாமி தேவருக்கும் இருளாயி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். சங்கம் வளர்த்த தமிழ், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண்ணல்லவா மதுரை. அந்த மதுரையிலே பிறந்த மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்களுக்கு இளமையிலேயே இயல், இசை, நாடகம் என்ற மூன்றிலும் மிகப்பெரிய புலமைத்துவம் இருந்தது. அவருடைய இளமை காலத்திலே பல கவிதைகளையும் பாடல்களையும் நாடகங்களையும் எழுதி மிகச்சிறந்த பெயர் பெற்றார். இந்திய தேசம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த நிலையினை கண்டு கொதித்து போய் தேச விடுதலைக்கான பாடல்களையும் எழுச்சிமிக்க நாடகங்களையும் கொண்டு வந்தார். அவருடைய பாடல்களையும் நாடகங்களையும் ஆங்கிலேய அரசாங்கம் தடை விதித்தது. அந்த தடையெல்லாம் உடைத்தெறிந்து எதிர்த்து பாடல்களை பாடினார், நாடகங்களை நடத்தினார். பாஸ்கர சேதுபதி மகாராஜாவின் மேல் மிகுந்த பற்று கொண்டவர், அன்பு கொண்டவர். அதனாலே தன் பெயரை பாஸ்கரதாஸ் என்று மாற்றிக்கொண்டார். ராமநாதபுரத்து அரசர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் மிகப்பெரிய பணியினை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு விவேகானந்தரை நாம் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு தனக்கு வந்த அழைப்பினை விவேகானந்தருக்கு கொடுத்து அவரை அந்த சிகாகோவிலே நடந்த அந்த மாநாட்டிலே, ஆன்மீக மாநாட்டிலே கலந்து கொள்ள செய்தவர் சேதுபதி மகாராஜா அவர்கள். இப்போ புரியுதா அவர் எப்படிப்பட்ட ஒரு தேசபக்தர் என்று? 1921 அண்ணல் காந்தி அடிகள் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்த பொழுது மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள் அவரை ரயில் நிலையத்திலே சென்று சந்தித்து மாலை அணிவித்து தான் பாடிய தேசபக்தி பாடல்களை அவருக்கு பரிசாக அளித்தார். அவர் பாடிய அந்த பாடல்களெல்லாம் என்னவென்று நாம் சற்று பார்ப்போம். காந்தியோ பரம ஏழை சந்நியாசி, பாரத நாடு நமது நாடு, தமிழ்நாடு தாய்நாடு, சுயராஜ்யம் அதிக தூரமில்லை, ராட்டினம் கைவானம், காந்தி ரிஷி நம்மை காத்திடும் சுதந்திர ஜோதி, குடியால் வரும் கேடு என்ற பாடல்கள் அன்றைக்கு உலக புகழ்பெற்ற பாடல்களாக, மக்கள் பாடிய பாடல்களாக, சுதந்திர உணர்வை தட்டி எழுப்பிய பாடல்களாக வலம் வந்தது என்றால் அது மிகையாகாது. அதே போல அவர் எழுதிய நாடகங்கள் ருக்மாங்கதன், வள்ளியம்மை சரித்திரம், தேசபக்தி, பானபுரத்து வீரன், பாஸ்கர ராமாயணம், நந்தனார் சரித்திரம், கந்தலீலை, வள்ளி லீலை போன்ற நாடகங்களை எழுதி மக்கள் மனதிலே மிகப்பெரிய சுதந்திர உணர்வை, தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களை ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து போராட வைத்தார். அப்படி அவர் போராடிய அந்த போராட்டம் 1947 ஆகஸ்ட் மாதம் 15 வெற்றியடைந்தது. அந்த வெற்றி காற்றை சுவாசித்த போராட்ட வீரர்களில் ஒருவர் நமது மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள். அப்படிப்பட்ட மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள் 1952 பாரத அன்னையினுடைய மடியிலே தன்னை இருத்தி கொண்டார். அவர் மறைந்தாலும் அவருடைய பாடல்களும் அவருடைய நாடகங்களும் அவர் தட்டி எழுப்பிய உணர்ச்சியும் அதனால் கிடைத்த சுதந்திரமும் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே. அதுபோல உங்களுக்குள் எத்தனை திறமைகள் இருக்கிறதோ அத்தனை திறமைகளையும் காட்டி இந்த தமிழ்நாடு நல்ல நிலைக்கு வர வேண்டும், நியாயமான தர்மமான நிலையான ஆட்சி கிடைக்க வேண்டும், மக்களுக்கான ஆட்சி, மக்களுடைய சிரமங்களையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் வர வேண்டும். லஞ்சமற்ற, ஊழலற்ற
பதவி ஆசையற்ற, பதவியை பயன்படுத்தி தங்களை சுகமாக்கி கொள்ளக்கூடிய நபர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு 1000 2000 பணத்திற்கு அடிமைப்பட்டு போகாமல் உணர்வாக, உணர்ச்சியோடு உண்மையான ஆட்சியாளர்களை, உண்மையான நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட மகான்கள் அடிபட்டு, உதைபட்டு, இரத்தம் சிந்தி, மண்டை உடைந்து, சிறை சென்று தியாகம் செய்த அந்த தியாகத்திற்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.